பிளாக் டயர், டைட்டன் வாட்ச். உங்க வாட்ச் தானே? ஏ மேனகா, இது உன் வாட்ச் தானே? கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாம் உங்களுக்காக தான். Thank you. இப்போ நான் வரட்டுமா? ஓகே. ஓகே ஓகே. மிஸ்டர் ராஜா. எஸ். நீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கீங்க? அடையார் போலீஸ் ஸ்டேஷன், கிரைம் பிரான்ச். ஓ, நான் இப்ப உங்களை அங்கேயே காண்டாக்ட் பண்றேன். ஒரே இடத்துல இருக்க மாட்டேன், ரவுண்ட்ஸ்ல இருப்பேன். எனக்குன்னு ஒரு பர்சனல் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் என்ன? 866141. From 1 to 1:30 மத்தியானம் 1ல இருந்து 1:30 மணி வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன். நீங்க எப்போ வேணாலும் அந்த நேரத்துக்கு அங்க போன் பண்ணுங்க. அப்ப சாயங்காலம் கடை மூடிடுவாங்களே? இல்ல, ஆபீஸ் மூடிடுவாங்க. அங்க போன் பண்ணுங்க. ஓகே, வரேன். விஜய், அம்மணி அம்மை. ஏய் மேனகா, எப்படி நம்ம ராஜா? ஆமா, நல்லா பொய் சொல்றாரு. பொய்யா? உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்ன்றதுக்காக இந்த வாட்சை விலை கொடுத்து வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா எங்கேயாவது திருடி இருக்கணும். ஏய், டோன்ட் டாக் ரபிஷ். திருட்டு போன பொருளை திருப்பி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கு இப்படியா பேசுறது? ஐ எம் சாரி மை டியர், என் வாட்ச் எங்கேயும் திருட்டு போகல. பின்ன ஸ்டாப் பறந்து வீட்டுக்குள்ளேயே விழுந்து கிடந்துச்சு. வேற ஸ்டாப் போட சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த வாட்சுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, அவர் உன்னை விரும்புறாரு. இது எப்படி சொல்றதுன்னு தெரியாம அசடு வழியிறாரு. இது கூட தெரியலையே. நிஜமாவா? நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. மணி பாஸ், 866141 தானே இந்த நம்பர்? எனக்கு ஒரு போன் வரும். அடையார் போலீஸ் ஸ்டேஷனான்னு கேட்பாங்க. நீங்களும் ஆமான்னு சொல்லுங்க. உங்க ஹோட்டல் பேரை சொல்லிடாதீங்க. இந்த பார் ராஜா, நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நீங்க பொய்யே சொல்றது இல்லையா? மாட்டுக்கறியை போட்டு மான் கறிங்கிற, காக்காயை சுட்டு காடைங்கிற. நீ அதை சொல்லல, நீ பொய் சொல்றேன்னு சொல்லி நோட்டீஸ் அடிச்சு விட்டுருவேன். சரி சரி, போய் உட்காருப்பா. அடையார் போலீஸ் ஸ்டேஷன் ஞாபகம் வச்சுக்க. சொல்றேன். ஹலோ, யாரு? ராஜாவா? அவர் இங்க கோழி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ராஜா, அடையார் போலீஸ் ஸ்டேஷன் தான். ஹலோ சார், நான் தான் விஜயா பேசுறேன். ஹலோ மிஸ் விஜயா, நான் கொடுத்த நம்பர் கரெக்டான செக் பண்ணி பாருங்க. சிச்சி, அது இல்லைங்க, மறுபடியும் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. பரோட்டா கைமா பார்சல் பண்ணி குடுறா. என்னங்க இது? போலீஸ் ஸ்டேஷன்ல பரோட்டா கைமான சத்தம் வருது. ஒண்ணு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. யோ கான்ஸ்டபிள், ஜன்னல மூடியா. ஒண்ணுல பிரியாணி வாசனை கூட அடிக்கும் போல் இருக்கு. வழிறாரு. சிரிக்காத, விஷயத்த சொல்லு. சார், நீங்க ஸ்டோருக்கு வந்தப்ப சொல்ல மறந்துட்டேன். நான் உயிருக்கு உயிரா ஆசையா வளர்த்துட்டு இருந்த நாய் 2 நாளா காணாம போச்சு சார். போலீஸ் ஸ்டேஷன்ல பாட்டு சத்தம். கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிடறேன், வைங்க. என்னங்க போன்ல நாய் காணா போச்சுன்னு சொன்னீங்க. ஆனா எந்த நாயின்னு சொல்லல. அதனால காணா போன அத்தனை நாயும் கூட்டிட்டு வந்துட்டேன். கால் அடிக்க போத. உங்க ஃப்ரெண்டு சொன்னது சரிதாங்க. நான் உங்க கடைக்கு வந்தது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதா. அப்போ வாட்ச் நாயெல்லாம் காசு கொடுத்து வாங்கினதா?
ஆமா. மேனகா சொன்ன இன்னொரு விஷயம். I love you. What about you? உங்களை காதலிக்கிறேன். உங்களை நல்லா புரிஞ்சுக்கணுமே. என்னையா இந்த ராஜாவை புரிஞ்சுக்கல? அதுக்கு என்ன, அடிக்கடி சந்திச்சா போதும். விஜய், நீ என்ன லவ் பண்ற, ஆனா சொல்றதுக்கு கூச்சப்படுற. பரவாயில்ல, மெதுவா யோசிச்சே சொல்லு. நாளைக்கு சாயந்தரம் வந்து அழைச்சுக்கிறேன். மாருதியில் வரட்டுமா? 2000 வரேன், பிளேனோட்ல வரேன், ஷெவர்லே டெம்பால வரேன், ஆட்டோல வரேன், ரிக்ஷால வரேன், சைக்கிள்ல வரேன், மாட்டு வண்டியில வரட்டுமா? ஓகே ஓகே. தேங்க் யூ. ஆட்டோ. ஸ்டாப். விஜயா, நாளைக்கு எத்தனை மணிக்கு சொல்லலையா? சாயந்தரம் 4 மணிக்கு. ஓகே, ரைட் ரைட். ஐயோ, எத்தனை வண்டி விஜய். இதுல உனக்கு எது வேணும்? 50,000 கிடைச்சா போதும்டா, பேசாத வித்துடலான் இருக்கேன். எதை? இந்த மாருதி காரையா? ஆமா, போடா பைத்தியக்கார பையல, உன் காரு 80,000க்கு போகும்டா. போகும் தான், என்ன பண்றது, ஒரே பண கஷ்டமா இருக்க. ஏய், இந்த மாருதியை வாங்கினதுல இருந்து ஒரே ஆக்சிடென்ட்ரா, வீட்டுல வேற எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ். அட வித்து ஒழிச்சிடலான்னா இந்த நம்பர் வேற சரியில்லை, எல்லாத்தையும் கூட்டினா 8 வருது. எவனுமே வாங்க மாட்டேன்றான், ராசியே இல்லடா. ஏன்டா இப்படி அழுத்துக்கிற? எவனாவது ஏமாந்தவன் கிடைச்சானா வித்துரு. சரி சரி பார்க்கலாம். சார், என்ன சார் வேணும்? ஒண்ணு வேணாம், நீ போலாம். இந்த பாருடா, ஷோரூம் கண்டிஷன் வண்டியா 1.5 லட்சம் ரூபாய் ஆகுது. அதுக்கு சொல்லடா, வண்டியை வச்சுட்டு நீ மெயின் நான் சொல்றதை கேளுடா. சரி. என்ன சார் பாக்குறீங்க, என்ன வேணும்? இது உங்க வண்டியா? ஆமா சார், இது மாதிரி ஒரு கருப்பு மாருதி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அது மட்டும் இல்ல, இந்த நம்பர்லாம் சேர்த்து கூட்டினா 8ன்னு வந்தா எனக்கு ரொம்ப ராசி. இந்த காரை வாங்கிக்கிறீங்களா? ஓ, நீங்க விக்கிறதா இருந்தா நான் வாங்கிக்கிறேன். நல்ல விலை கிடைச்சா வித்துடலான்னு தான். என்ன விலை எதிர்பார்க்கறீங்க? உங்க ரேஞ்ச் என்ன சொல்லுங்க. 1,00,000, 1,50,000. ஓகே. அப்ப விலைய பேசலாமா? அதெல்லாம் பேசிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வண்டி எப்படி இருக்குன்னு நான் ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குமே. என்னடா சொல்றாரு? நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு எனக்கு புரியுது. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கிட்ட வண்டி எப்படி கொடுக்கறதுன்னு. அது டோன்ட் வரி. இத பாருங்க, அந்த கான்டஸா, அது ஏன் வண்டி. ஹலோ, இத பாருங்க சார், உங்க வண்டியை எடுத்துக்கிட்டு போயிட்டு வர வரைக்கும் இத வச்சுங்களேன் நீங்க. யோசிக்காத, சாவியை குடுறா. 1 லட்சம் ரூபாய் தரங்குறாரு, அதுக்கு மேல அவர் கான்டஸா சாவியை வேற நமக்கு தரங்குறாரு. இன்னும் என்னடா தயக்கம்? குடுறா. நீங்க வேண்டாம்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன் சார். சார் சார் இருங்க, இது இந்தாங்க, இது மாருதி சாவி. இது கான்டஸா சாவி சார், ஏசி வண்டி, விலை உயர்ந்த வண்டி சார், ஜாக்கிரதை பாத்துங்க. சார் நிதானமா போயிட்டு வாங்க. காதலுக்கு ராஜா சிரிக்கும் ரோஜா பாப்பா, சந்தனத்து ராணி சிலிர்க்கும் மேனி பாப்பா. நேரம் நல்ல நேரம், தென்றலோடு நீ பாடு. காலம் நல்ல காலம், கைகள் கோர்த்து நீ ஆடு. காதலுக்கு ராஜா சிரிக்கும் ரோஜா பாப்பா, சந்தனத்து ராணி சிலிர்க்கும் மேனி பாப்பா.
அந்தரத்தில் சிறந்த பந்தலிட்டு அங்கு சென்று அரங்கம் கட்டவா மந்திரத்தில் என் அன்பு தந்திரத்தில் வந்து வந்து அழைத்து கொள்ளவா அந்தரத்தில் சிறந்த பந்தலிட்டு அங்கு சென்று அரங்கம் கட்டவா மந்திரத்தில் என் அன்பு தந்திரத்தில் வந்து வந்து அழைத்து கொள்ளவா மண் மீது கட்டும் கோட்டை மறைந்து போகும் கண்ணா வீணாசை தேவையா விண் மீது கோட்டை கட்டும் உன்னாசை மனக்கோட்டை பொய் வார்த்தை ஏனையா உஞ்சாடை பார்வை கொஞ்சம் காட்டு உலகம் எந்தன் காலிலே காதலுக்கு ராஜா சிரிக்கும் ரோஜா வா வா சந்தனத்து ராணி சிலிர்க்கும் மேனி வா வா நேரம் நல்ல நேரம் தென்றலோடு நீ பாடு காலம் நல்ல காலம் கைகள் கோர்த்து நீ ஆடு காதலுக்கு ராஜா சிரிக்கும் ரோஜா வா வா கத்தையொன்று மயக்கும் மெத்தையிட்டு வித்தையொன்றை படிக்கும் எண்ணமா கட்டிக்கொள்ள துரத்தி தொட்டு தொட்டு தொட்டில் கட்ட துடிக்கும் மன்மதா தத்தை தொட்டு மயக்கும் மெத்தையிட்டு வித்தையொன்றை படிக்கும் எண்ணமா கட்டிக்கொள்ள துரத்தி தொட்டு தொட்டு தொட்டில் கட்ட துடிக்கும் மன்மதா உள்ளூரும் காதல் தீயை நீ மூட்டி விட்டு பார்த்து செய்யாதே வேடிக்கை சொல்லாமல் போடு பாயை மயக்கும் முதன் மாயை உன் காதல் வாடிக்கை உன் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள காலம் நேரம் சேரட்டும் காதலுக்கு ராஜா சிரிக்கும் ரோஜா பாப்பா சந்தனத்து ராணி சிலிர்க்கும் மேனி பாப்பா நேரம் நல்ல நேரம் தென்றலோடு நீ பாடு ஏய், காலம் நல்ல காலம் ஹே ஹே கைகள் கோர்த்து நீ ஆடு ஏய், காதலுக்கு ராஜா சிரிக்கும் ரோஜா பாப்பா சந்தனத்து ராணி சிலிர்க்கும் மேனி வா வா